ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது திங்கக்கிழமை எடுத்த வீடியோ. திங்கக்கிழமை ஆல்ரெடி உங்களுக்கு நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். அது ஏர்லி மார்னிங் நானே சைலண்ட்டாக எந்திரிச்சு சமைச்சிட்டு காஃபிலாம் குடிக்கிற வீடியோ தான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா மணி பின்னாடி தெரியும், மணி 12 போகுது. அதுக்கப்புறம் பசங்களாம் எழுந்த பிறகு நான் போய் குளிச்சுட்டு வேலைக்கு ரெடி ஆகிட்டுருக்கேன். எல்லாரும் எழுந்திரிச்சிட்டாங்களே அப்படின்னு தான் பேர். ஆனால் 3 நாள் ஆளும் 4 நாள் ஆனாலும் இந்த பெட் கவர் இப்படியே தான் கிடக்கும். அது ஏன்னே எனக்கும் தெரிய மாட்டேங்குது. கேட்டால் ஏன்னு தெரியலனா அவங்களே எனக்கு பதில் சொல்லுவாங்க. இவங்கள்ட்ட கேட்கறதோட நம்மளே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டில் போர்வை தான் அது. அந்த போர்வையெல்லாம் மடித்து வச்சுட்டு நான் கிளம்பிட்டேன் வேலைக்கு. இவங்கள்ட்ட கேட்டு கேட்டு சேர்ந்து அழுத்து போச்சு எனக்கு. ஸோ யார்கிட்ட கேட்டாலும் ஒரே பதில் தெரியல, புரியல, இதான் வரும். ஸோ போங்கடான்னு சொல்லிட்டு நானே மடித்து வச்சுட்டு போயிட்டேன். வேலைக்கு போயிட்டு வேலையும் எடுத்துகிட்டு ஒரு 5:30 மணிக்கா என்னோட சாப்பாடு டைமு. ஸோ சாப்பாடு டைமில் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ ரொம்ப லைட் ஃபுட்டு தான் நான் நிறைய எடுத்துக்கிறேன். இந்த சூப்பு, இந்த ஒரே ஒரு ரொட்டி துண்டு, அதுக்கப்புறம் அன்னாசி பழமும் கிவி பழமும் கலந்து ஒரு கப்பு, அதுக்கப்புறம் தண்ணி. கை கெட்டுற தூரத்தில் எந்த மாதிரி ஜூஸு எது கிடைச்சாலும் இப்போலாம் குடிக்கிறதே கிடையாது. ஏனே தெரியல, அது என்னமோ ஒரு மாதிரி உடம்பு பிரச்சனை வந்ததுலேருந்து எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டேன். கால் வலி அதிகமாக இருக்குங்கிறதுனால வெயிட்டை சீக்கிரமே குறைக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கிறேன். இந்த சூப்பில் இந்த பிரெட்டு துண்டை போட்டு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சான்ஸ் கிடச்சிதுன்னா சாப்பிட்டு பாருங்கள். நானும் என்னோடய டைமை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு போய் வேலையை எடுத்துட்டு சீக்கிரமே வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த டைம் என்னமோ கொஞ்சமாக சாதம் சாப்பிடணும் போல் இருந்துச்சு. அதனால் என் பெரிய பொண்ணு சூடாக சாதம் வடித்து வச்சுருந்தாங்க. காலையில் நான் செஞ்சு வச்சுருந்த சூப்பெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து வச்சு கொஞ்சம் சூடு பண்ணி இன்னும் கொஞ்சம் சூடாக சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கா என் பெரிய பொண்ணு. மணி பார்த்தீங்கன்னா 11 அடிச்சிட்டு. இங்கே வந்து ஃப்ரான்ஸில் டபுள் டிஜிட்டில் தான் காப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தெரியும் இல்லையா. அப்போ 23 39 காட்டுது. ஐ மீன் 11:40 ஆக போகுது. ஸோ இந்த 11:40க்கு தான் இதை சாப்பிட்றேன். இருந்தாலும் என் பொண்ணு நிறைய சாதத்தை போட்டு கொடுத்துருச்சு. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ஊற்றி உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சுட்டு இன்னைய பொழுதை முடிச்சாச்சு. நாளைக்கு காலையில் செவ்வாய்க்கிழமை தூங்கி எழுந்திரிச்ச பிறகு தான் என்ன செய்கிறது, நான் எப்படி எழுந்திரிக்கிறேன் அப்படிங்கிறத பொறுத்து தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணணும். நாளை வீடியோவில் நாளைக்கு என்ன ஸ்பெஷல்னு நாளைக்கு பார்க்கலாம். பாய்.